ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै लुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच महाभूतान्यहङ्कारः बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च पञ्चचेन्द्रियगोचराः। क्षेत्रज्ञं सर्वक्षेत्रेषु अपि मां विद्धि। இதம் ஷரீரம் க்ஷேத்திரமிதி அபிதீயதே. இந்த க்ஷேத்திரம்னா என்ன அப்படிங்கிறத இங்க விஸ்தாரம் பண்ணி பகவான் சொல்றார். மகாபூதானி அகங்காரஹா புத்திஹி அவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தச ஏகம் ச பஞ்ச ச இந்திரிய கோச்சராஹா. மகாபூதானி அஞ்சு பூதங்கள் தன்மாத்திரைகள்னு பார்த்தோம். பூதம்ங்கிறது ஸ்தூல பூதம் சூக்ஷ்ம பூதம்னு பொதுவா ரெண்டாக பிரியறது. ஸ்தூலம் சொல்லும் பொழுது நம்ம சாமான்யமா பார்க்கிற ஆகாசம், சாமான்யமா நமக்கு வெளியில தெரியக்கூடியதாகிய வாயு, இதெல்லாம் ஸ்தூலம் கிராஸ். அந்த கிராசிபிகேஷன் ஆகிறதுக்கு இந்த தன்மாத்திரைகள்ன்ற சட்டில் எலிமெண்ட்ஸ் சேர்ந்து தான் கிராஸ் எலிமெண்ட்ஸ் ஆறுது. அப்படிங்கிறதுனால இங்க மகாபூதானி அஞ்சு விதமான சட்டில் எலிமெண்ட். அகங்காரஹா, அகங்காரம்னா என்னன்னு நம்ம போனதுலே பிரீஃபா பார்த்தோம். பொதுவாக ஹிரண்யகர்ப்பனை இந்த இடத்துல சாங்கியர்களே அந்த 24 தத்துவத்தை சொல்றா. அதுலயும் இந்த அகங்காரஹா, அதுதான் ஹிரண்யகர்ப்பன்னு நம்ம சொல்றோம். அகங்காரம் நம்ம அதை பத்திலாம் பார்க்கலாம் சித்த கழிச்சு. அகங்காரஹா புத்திஹி, புத்தின்னு சொல்லும் பொழுது இங்க மகத் தத்துவத்தை சொல்றது, சமஷ்டி புத்தி. ஏன்னா இங்க ஈஸ்வரன் க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது இங்க ஜீவாத்மா இந்த தேகத்தை பத்தி சொல்றாருன்னு சாமான்யமா எடுத்துக்க பொழுது நம்ம அகங்காரம், ஒரு ஜீவனுடைய அகங்காரம் சொல்லப்படுறது, அவனுடைய புத்தி சொல்லப்படுறதுன்னு பார்க்கலாம். ஆனா சமஷ்டியை சொல்லும் பொழுது, ஏன்னா இங்க க்ஷேத்திரம் சர்வக்ஷேத்திரேஷுன்னு சொல்றதுனால எல்லா க்ஷேத்திரத்தினுடைய சமஷ்டியாக பார்க்கும் பொழுது
இங்க புத்திங்கிறது மகத்துவத்தை சொல்றது. மகத்தத்துவம் பத்தியும் பார்ப்போம் இப்போ. அதனால அது சமஷ்டி புத்தி அப்படின்னு எடுத்துக்கிறதாகவும் சம்பிரதாயம். அப்புறம் அவ்யக்தம் ஏவச்ச, அவ்யக்தமும் சேர்ந்து ஏவச்ச. அதனால பாஷ்யக்காரர் இது ஏவன்றது பிரகிருதி நிர்ணயம் பண்றதுக்காக ஏவகாரம்னு சொன்னார். நம்ம அது வரைக்கும் பார்த்தோம். ஏன்னா இது வரைக்கும் சொல்றது அபரா பிரகிருதி பரா பிரகிருத்தின்னு பகவான் ஏற்கனவே பிரிச்சாரு. அந்த அபரா பிரகிருதி அஷ்டதா பின்னா பிரகிருத்தின்னு ஏற்கனவே சொன்னார். 8ஆக பிரிந்திருக்கின்றது என்னுடைய அபர பிரகிருதி. அதாவது லோக அனுபவம் அனுபவிக்கின்ற ஸ்வரூபந்தான் பரா பிரகிருதி. அதுதான் ஸ்வரூபம். அபரா பிரகிருதிங்கிறதும் ஈஸ்வரன் தான். ஏன் அபரா? மித்யாபூதம். பரப்பிரகிருதி ஆசிரியிச்சு இருக்கிறதுனால அது அபரா பிரகிருத்தின்னு, அதுவுமே ஈஸ்வரன் தான். ஆனா அது என்னுடைய அபர பிரகிருத்தின்னு பகவான் சொல்றார். அது அஷ்டதா பின்னா 8ஆக பிரிஞ்சிருக்குன்னு அங்க சொன்னார். அத்தியாயத்திலேயோ ஏதோ சொன்னார். அப்போ இங்க அந்த 8 மகாபூதானி 5, அகங்காரம் 1, புத்தி 1, அவ்யக்தம் 1, 8. இந்த 8 அங்க முடியறது முதல் லைன்லங்கிறதுனால ஏவகாரம் வருது அப்படின்னு இங்கே பாஷிகாரர் சொன்னார். ஏவ சப்தா பிரகிருதி அவதாரணார்த்தா உக்தா அப்படின்னு. அப்ப இந்த முதல் லைன் இதுல பாதி, இந்த ஸ்லோகத்தினுடைய பாதி அந்த அஷ்டதா பின்னா அபர பிரகிருத்தியை காண்பிக்கிறது. இது எல்லாம் என்னன்னா க்ஷேத்திரம். க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த 8 விஷயங்கள் அபரா பிரகிருதி. அது என்னென்னன்றதுதான் இங்க மகாபூதானி. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளுக்குள்ள எல்லாம் ஆக்சுவலி அடங்கி போயிடுறது. இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்க, இந்த தன்மாத்திரைகள் தான் ஸ்தூல ஜெகத், ஸ்தூல பூதமாக மாறுறது. ஆகாசம், சூக்ஷ்ம ஆகாசம் மற்ற 4தோட சேர்ந்து ஸ்தூல ஆகாசம் மாறுது. சூக்ஷ்ம ஆகாசம் மற்ற 4தோட சேர்ந்து ஸ்தூல ஆகாசம் மாறுது. சூக்ஷ்ம வாயு மற்ற 4தோட சேர்ந்து ஸ்தூல வாயு வருது. அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய வெவ்வேறு விதமான சேர்க்கைக்குள்ள இந்த உலகம் முழுக்க அடங்கி போயிடுது. சாலிட்ஸ், லிக்விட்ஸ், ஹீட்டு, என்ன விண்டு, ஸ்பேஸ், இப்படின்னு இந்த 5 எடுத்துட்டோம்னா, அது ஜூபிட்டரா இருந்தாலும் அதுதான், சேட்டர்னா இருந்தாலும் அதுதான், சன்னா இருந்தாலும் இதுக்குள்ள வந்துடுறது. எனி பிளானட், எனி சேட்டலைட், என்ன விதமான ஒரு பாடி எடுத்துனாலும் சரி, ஒரு தேகத்தை எடுத்துனாலும் சரி, ஒரு நதியா இருந்தாலும் சரி, மலையா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, என்ன பொருள் எடுத்துட்டாலும் நம்ம மாடல்ல, சாஸ்திரம் சொல்ற மாடல்ல இந்த 5 பூதத்தினுடைய சேர்க்கைக்குள்ள அடங்கி போயிடுது. அப்போ உன்னுடைய தேகமும் அதுக்குள்ள அடங்கிடுறது. ஸ்தூல தேகமும் அடங்கிடுறது, சூக்ஷ்ம தேகமும் அடங்கிடுறது. இதெல்லாம் பஞ்சபூதத்துல அடங்கி போயிடுறது. அதை தவிர இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அகங்காரஹா. ஏன்னா பஞ்சபூதம் இருந்தாலும் நான் வேற இது வேறங்கிற பாவத்துல தானே என்னுடைய விவகாரம் ஏற்படுறது. அதை பூத்தத்துக்குள்ள கொண்டு வந்துட முடியாது. அப்ப அகங்காரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. துவைத பாவத்துக்கு ஆதாரமா இருக்கிறது என்னன்னா அகங்காரம். பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால எனக்கு உலகம் பிரகாசிச்சாலும் அந்த உலகத்துக்குள்ள நானாத்வ பாவம் இருக்கே, நான் வேற இது வேறங்கிறது தான் விவகாரத்துக்கு ஹேத்துவாகிறது. அந்த வியக்தித்துவம் வரணும். வியக்தித்துவம் வந்தா, இல்லைன்னா எல்லாம் இப்பயும் பிரம்மன் தான். சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்ததும் பிரம்மன் தான், சிருஷ்டியாக இருக்கிறதும் பிரம்மன் தான். சதேவ சௌமிய இதம் அக்ராசீத்ன்னு சொன்னா, இதம் இதம் இதம்னு என்னெல்லாம் தெரியறதோ, இது இதுன்னு இந்த க்ஷேத்திரமாக தெரியறது எல்லாம் சதேவ ஆசீத். சிருஷ்டிக்கு முன்னாடி வெறும் சத்தாக மட்டுமே இருந்தது. அப்போ இப்ப எப்படி இருக்கு? இப்பயும் சத்தாவே தான் இருக்கு. ஆனா நாம ரூபத்தோட சேர்ந்த சத்தாக இருக்கு. ஏற்கனவே நாம ரூபம் இல்லாத சத்தா இருந்தது. அப்போ புறா சதேவ சௌமிய இதம் அக்ரே. அக்ரேனா இதுக்கு முன்னாடி. எதுக்கு முன்னாடி? சிருஷ்டி ஏற்படுறதுக்கு முன்னாடின்னு சொல்றது சாஸ்திரம். அப்ப சிருஷ்டினா ஒரு டயத்துல ஏற்பட்டுதா?
ஒரு டயத்துல சிருஷ்டி ஏற்பட்டிருக்கணும்னா டயமே சிருஷ்டம் தானே. அப்போ அந்த டைமை யார் சிருஷ்டி பண்ணா? அது சிருஷ்டிக்குள்ள இருக்கா இல்லையா? அப்போ ஒரு காலத்துக்குள்ள சிருஷ்டி ஏற்பட்டுதா? அப்போ நாம ரூப அஜ்ஞானம், ஞானம் தான் வித்தியாசம். இப்ப எதுக்கு இத சொல்றோம்? அகங்காரம்னு சொல்லக்கூடியது நானாத்வ புத்தி வர்றதே இங்க. ஈவன் தோ இதே சத்வஸ்து தான் இப்பயும் இருக்கு. அது ஜெகத்தாக நாமரூபம் தெரியறது. தெரிஞ்சாலும் சத்து இல்ல, நான் வேற, இந்த மரம் வேற, மலை வேற, மனுஷியர்கள் வேறங்கிறது தெரியணும்னா அகங்காரம். அகங்காரம்னா நான் என்ற எண்ணம். நம்ம கர்வத்தை பத்தி சொல்ல. நம்ம தமிழ் அகங்காரம் அகங்காரம்னா கர்வத்தை அகங்காரம் சொல்றோம். இங்க அகங்காரம்னா அகம்ன்ற புத்தி. நான் அப்படிங்கிற ஒரு வியக்தி இருக்கும் அப்படிங்கிற அந்த புத்தி தான் அகங்காரம். அதை ஆதாரமா வச்சுதான் துவைத விவகாரம். அப்போ வியக்திங்கிற பெர்ஸ்பெக்டிவ் தனி ஒரு மனிதன் அவனுடைய இதுலயும் அகங்காரம்ன்றது சொல்ல முடியும். அந்த பாஷ்யத்தோட சேர்த்து பார்ப்போம். ஸ்துத்யா அபிமுகி பூதாய அர்ஜுனாய பகவான் ஆக. ஏற்கனவே போன ஸ்லோகத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார் பகவான். இந்த ஞானத்தை பத்தி ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிகி விவிதை பிருதக் பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிகி வினிஷ்டிதைஹி பார்த்தோம் நம்ம போன செஷன்ல. ரிஷிகள்னால பாடப்பட்டது, வசிஷ்டாதி ரிஷிகள்னால பாடப்பட்ட ஸ்வரூபம் இது. சந்தோபிகி விவிதை பிருதக், பலவிதமான வேதமும் பாடுறது. பிரம்மசூத்திர பிரம்மத்தை சொல்லக்கூடிய பதங்கள் இதை பத்தி சொல்றது. ஹேதுமத்பிகி வினிஷ்டிதைஹி, காரிய காரணங்களோட ஆதாரத்தோட நியாயத்தை வச்சு இது சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் பகவான். அதனால இங்க பாஷ்யக்காரர் ஸ்துத்யா அபிமுகி பூதாய ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு ஓஹோ அப்பேற்பட்ட விஷயமா இது, அப்ப நம்ம கவனமா கேட்டுக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாலும் இப்ப எழுந்து உட்காரணும்ன்ற ஒரு விஷயத்தை இங்க ஏற்படுத்துறார் பகவான் அப்படின்னு சொல்றார் பாஷிகார். அபிமுகி பூதாய அர்ஜுனாய. இப்ப அர்ஜுனன் கவனமா கேட்கிறான். அப்ப சொல்றார் மகாபூதானி மகாந்திச்ச தானி பூதானி மகாபூதானி. மகாபூதம்னா அவ்வளோ பெரிய பூதமானா இல்ல. மகத்துவம் சர்வ விகார வியாபகத்வாத். ஏன் மகத்து? ஏன்னா எல்லா விஷயங்களும் இதனுடைய பரிணாமமா தான் இருக்கு. இது மாறி அதுவாக ஆகிறது இல்ல, இதனுடைய சேர்க்கையினால அதுவா. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பெரிய ஒரு பிளானட் இருக்குனாலும் அந்த பிளானட் இந்த பஞ்சபூதத்தினால, இந்த பஞ்ச தன்மாத்திரைகளால தானே ஆனது. ஏன் இவ்வளோ ஸ்டார்ஸும் இதனால்தான். அப்போ இது மகத்து சர்வ விகார வியாபகத்வா. எல்லா விகாரங்களையும் இந்த பஞ்சபூதம் வியாபிக்கிறதுனால சூக்ஷ்ம பூதங்கள் வியாபிக்கிறது. ஸ்தூலம் வியாபிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் ஸ்பேஸ் இருக்கான்னா, ஸ்பேஸ் இல்லாத பிளானட் முழுக்க, அது பிளானட்டை சுத்தி வேணா ஸ்பேஸ் இருக்கும், பிளானட்டுக்கு உள்ள இருக்குமோ ஸ்பேஸ் இருக்காது. ஆனா சூக்ஷ்மமா ஸ்பேஸ் இருக்கு. ஏன் ஸ்தூல பிருத்திவிலையும் ஸ்பேஸ் இருக்கே, ஸ்தூல ஜலத்திலையும் ஸ்பேஸ் இருக்கு, ஸ்தூல அக்னியிலையும் தன்மாத்திரையாக ஸ்பேஸ் இருக்கு. அதனால எல்லா விதமான ஸ்தூல பூதங்கள்லயும் எல்லா சூக்ஷ்ம பூதங்களும் இருக்கிறதுனால மகத்துவம் சர்வ விகார வியாபகத்வா. எல்லா விகாரத்தையும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை மகாபூதங்களுக்கு இருக்கிறதுனால மகத்துங்கிற பதம் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு. அதனால திரஷ்டவியம் அப்படின்னு சொல்ற பாஷிகார். தானி பூதானிச்ச சூக்ஷ்மானின ஸ்தூலானி. அது சூக்ஷ்ம பூதங்கள். இதுதான் இங்க சொல்லப்படுறது. மகாபூதானின்னு சொல்ற இடத்துல சூக்ஷ்ம பூதம் தான் சொல்லப்படுறதே ஒழிய ஸ்தூல பூதம் சொல்லப்படுறது இல்லை. ஏன் ஸ்தூல பூதம் சொல்லப்படல இங்கன்னா, ஸ்தூலானி து இந்திரிய கோச்சர சப்தேன அபிதாயிஷ்யந்தே. இந்திரிய கோச்சரம் சொல்லப்படுற இடத்துல ஸ்தூல பூதங்கள் சொல்லப்படுறது இல்லையே. இந்திரிய கோச்சரமாக இருக்கிறது ஸ்தூல பூதங்கள் இல்லையே. இந்திரியங்களுக்கு எது புலப்படுறது? சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் தான் புலப்படுறது. சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் ஸ்தூல பூதம் இல்லையேன்னா, அதான் சப்தங்கிறதும் சரி, ஆகாசம் இல்லாம சப்தம் வர முடியாது. போன் அடிக்கிற சப்தம் ஆகாசத்துல தானே வருது இப்போ. அதனால சப்தம் ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம்னா எங்கேருந்து வருதுன்னா, பிருத்திவி இல்லாம ஏது ஸ்பர்ஷம்? என்ன அக்னி இல்லாம ஜலம் இல்லாம எங்கேருந்து ஸ்பர்ஷம் சித்திக்கிறது? அப்போ இந்த பஞ்ச
இந்திரிய கோச்சரமாக இருக்கிற விஷயங்கள் பஞ்ச ஸ்தூல பூதத்தை தான் சொல்றது அப்படிங்கிறதுனால ஸ்தூலானி து இந்திரிய கோச்சர சப்தேன அபிதாயிஷ்யந்தே, அபிதானம்னா சொல்லப்படுது, அந்த பெயரால சொல்லப்பட்டுன்னு சொல்றார். அகங்கார, அதனால இங்க சூக்ஷ்ம பூதம் தான் சொல்லப்படுறது. அகங்காரஹா மகாபூத காரணம் அகம் பிரத்யய லக்ஷணா. இது நம்ம பார்த்தோம். அகங்காரம் என்னன்னா மகாபூதத்துக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு இங்க அகம் பிரத்யயம்தான் மகாபூதங்களையே உற்பத்தி பண்றதுன்னு சொல்றாரு இங்க பாஷிகார். அதனாலதான் பொதுவா இதை வந்து அகங்காரம்னு இங்க சொல்ற இடத்துல சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பனை தான் இங்க வந்து அகங்காரம்னு பார்க்கிறோம். ஏன்னா மகாபூதத்தை ஏற்படுத்துறது சிருஷ்டி பண்றது ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஆதாரமாக இருக்கிறது புத்திஹி, அதுதான் மகத்தத்துவம். அதனால அகங்கார காரணம் புத்திஹி அத்தியவசாய லட்சணா. அத்தியவசாயம்னா சிருஷ்டி செய்யணும்ன்ற அந்த சோகாமயத அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இந்த செய்யணும்ன்ற அந்த தன்மை எங்கேருந்து ஏற்பட்டுடுது? இந்த மகத் புத்தி. அந்த புத்தி எப்படி சிருஷ்டி பண்றதுன்னா ஏற்கனவே இருந்த சிருஷ்டியை பார்த்து இது சிருஷ்டி பண்றது. பார்க்கலாம் நம்ம இதை. இப்போ அடுத்தது அவ்யக்தம். அவ்யக்தம், அவ்யக்தம்ங்கிறது என்ன? அதுதான் அவ்யாகிருதம்னு சொல்லக்கூடிய, அதான் பாஷிகாரர் தற்காரணம் அவ்யக்தமேவச்ச நவ்யக்தம் அவ்யக்தம் அவ்யாகிருதம் ஈஸ்வர சக்தி மம மாயா துரத்யயா இதி உக்தம். அதுதான் சிருஷ்டிக்கு மூல காரணம். இதுதான் மூலாவித்யான்னு கூட சொல்றது. இந்த மூலாவித்யான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிற சில வாதங்கள்லாம் உண்டு. இந்த அவித்யை மூலத்தினால மாயை, அதுதான் மம மாயா துரத்யயா இதி உக்தம், ஈஸ்வர மாயினால தானே இது. ஏன்னா நிஜமாவே ஈஸ்வரன் வந்து சங்கல்பம் பண்ணா, பிரம்மம் வந்து சங்கல்பம் பண்ணிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிருஷ்டி வந்து வாஸ்தவ சிருஷ்டி இல்லையே. அப்போ அது தவிர சங்கல்பம் பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது ஈஸ்வரத்துக்கு? ஈஸ்வரனுக்கு எதனால சங்கல்பம் பண்ணார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வர்றது. அதனால இங்க வந்து மாயா சிருஷ்டி தாங்கிறதுனால அவ்யக்தம்னு அதுக்கு காரணமா இருக்கிறது அவ்யக்தம். அப்போ அவ்யக்தத்திலிருந்து என்ன வர்றது? மகத் இந்த வேற என்ன அவ்யக்த புத்தி. புத்திங்கிறது வந்து எதிலிருந்து வர்றது? மகத்தத்துவமானது சமஷ்டி புத்தி அவ்யக்தத்திலிருந்து வருது. அந்த சமஷ்டி புத்தி மகத்தத்துவத்திலிருந்து ஹிரண்ய கர்ப்பனாகிய அகங்காரம் தோன்றி அதிலிருந்து பஞ்சபூத சிருஷ்டி, தன்மாத்திர சிருஷ்டி, அதிலிருந்து ஜெகத் சிருஷ்டி. அதனாலதான் சத்து மாத்திரமாக இருக்கிற சுரூபம் இருக்கே, அதாவது பரப்பிரகிருதி அப்படின்னு சொல்றது சின்மயமாக சின்மாத்திரமாக இருக்கு. அதுதான் வந்து க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபம். அந்த சைதன்யமானது அதுதான் சத்திய வஸ்து. அப்போ மாயா உபாதியாகிய அவ்யாகிருதத்தோட சேர்ந்து சிருஷ்டி ஆகிறது. அந்த சிருஷ்டி எதுன்னா சங்கல்ப சிருஷ்டி. அங்கதான் வந்து மகத்தத்துவம் வருது. அதனாலதான் மகத் சமஷ்டி புத்தி அப்படின்னு அதை சொல்றோம். அதான் சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்யதா. அந்த தபஸ் என்னன்னா, அதாவது தபஸ் பண்ணதான் வஸ்துவானது ஈஸ்வரன் ஆயிடுறதோ இல்லையோ. ஈஸ்வரன் ஆனாதான் சங்கல்பம் பண்ண முடியும். எப்படி ஈஸ்வரன் ஆச்சு? பரப்பிரகிருதி ஆகிய பிரம்ம வஸ்துவானது, நிர்குண வஸ்துவானது சைதன்ய சுத்த சைதன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பரப்பிரகிருதியானது எப்படி ஈஸ்வரன் ஆச்சுன்னா இந்த அவ்யக்தத்தோட சேர்ந்து அவ்யாகிருத்த மாயையோட சேர்ந்து ஈஸ்வரத்துவத்தை அடையிறது. அந்த ஈஸ்வரத்துவத்தை அடைஞ்ச உடனே அந்த ஈஸ்வரன் சோ காமயத, அப்பதான் அந்த காமனம் வர முடியும். பகுஸ்யாம் பிரஜா ஏதி. ஏன்னா அந்த காமனம் வரணும்னா பகுஸ்யாம் பிரஜா பல விஷயங்களாக நான் ஆகட்டும்னு அது தோன்றணும்னாலே அங்க சக்தி வேணும். இல்லைன்னா அந்த சின்மாத்திரம் வந்து எப்படி பண்ண முடியும்? அதுதான் தப்போ தப்யதா. அது என்ன பண்றதுன்னா சங்கல்பம் பண்ணதுக்கு அப்புறம் தபஸ் பண்ணுதுன்னு சொல்றது சாஸ்திரம். என்ன தபஸ்? யஸ்ய ஞானமயம் தபஹா. என்ன தபஸ்னா
ஞானமயமான ஏற்கனவே இருந்த சிருஷ்டி இருக்கே, அதேதான் சாந்தோக்கியம் தத் ஐக்ஷதான்னு சொல்றது. அந்த சங்கல்பம் தான் ஈஸ்வர ஐக்ஷதான்னு சொல்றது தான் தபஹா. ஐக்ஷதனா பார்த்தது. சமஷ்டி புத்தியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் மகத்தத்துவம் இருக்கே, அது பார்த்தது அப்படின்னு. என்ன அவ்யாகிருத்தமாகிய மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரன் பார்க்கறான். எதை பார்க்கறான்னா, இந்த சிருஷ்டியினுடைய சுரூபம் ஏற்கனவே நடந்ததே அந்த சிருஷ்டி என்ன பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு. அப்ப ஞானஸ்வரூபமாக உபாதி, ஞான உபாதி இருக்கே, அந்த ஞான உபாதி சமஷ்டி ஞான உபாதி. அதுதான் சமஷ்டி புத்தின்னு சொல்ற மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவம் தான் பகவானுடைய உபாதி. அது என்னவா இருக்குன்னா ஞானஸ்வரூபமா. அதனாலதான் சமயக் ஞானம், ஈஸ்வரனுடைய ஞானம் இருக்கே, ஒரு ஒரு டீட்டெயிலும் பகவானுக்கு தெரியறது. யுகபத்து எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணி, இதுக்கப்புறம் முதல்ல வந்து பூமியை சிருஷ்டி பண்ணலாம். ஆஹா, பூமியை சிருஷ்டி பண்ணா வெறும் வறட்சியா இருக்கே, சரி அப்ப ஒரு செடி கிடியும் கொண்டு வருவோம். அப்புறம் செடி மட்டும் இருந்தா போர் அடிக்கிறது, சரி மிருகங்களை இப்படி ஒண்ணா சிருஷ்டி பண்ணாரா, பிளானட்டா. அப்புறம் இந்த அப்படி கிடையாது. ஏன்னா இந்த சிருஷ்டிங்கிறது வந்து பிசிக்கலா போய் இந்த ஒன்னொன்னுத்தையும் சிருஷ்டி பண்ற சிருஷ்டியா இருந்தா அந்த மாதிரி நடக்கும். இங்க ஈஸ்வர சிருஷ்டி எப்படின்னா, இப்ப நம்ம சொப்பன சிருஷ்டி எப்படி ஏற்படுறது? நமக்கு சொப்பனத்தை எப்படி சிருஷ்டி பண்றோம்? யுகபத்து சிருஷ்டி ஆயிடுது. அந்த க்ஷணத்துல எல்லாம் ஒரு நினைச்சா யானையை நினைச்சா யானை நிக்குது, பூனையை நினைச்சா பூனை நிக்கிறது சொப்பனத்துல. அப்படிதானே சிருஷ்டி. ஏன்னா நாமரூபம் தான். கண்டென்ட் என்ன அதுல? ஞானம், நம்மளுடைய சைதன்ய ஸ்வரூபம் தான் கண்டென்ட் நம்மளோட சொப்பனத்துல. புதுசா ஒரு மெட்டீரியல் தேவையில்லை. அது கரெக்ட் தான். ஆனா இந்த வேக்கன்ல இப்ப நம்ம பாக்குற உலகத்துல எப்படி எல்லாம் ஒரே கண்டென்ட் கிடையாது. இது வந்து இப்பதான் சொன்னேன் வந்து பஞ்சபூதம்னு இருக்கு, வெவ்வேறு இருக்கு, மரம் வேற, ஆள் வேற. ஆமா, சொப்பனம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆள் வேற, மரம் வேற, மண் இருக்கு, எல்லாம் இருக்கே. இருக்கோ இல்லையோ? இருக்கிறப்போ அது சொப்பனம் பார்க்கும்போது அது அத்தனையும் வாஸ்தவமா தானே தெரியறது. அப்ப அதே மாதிரிதான் வேக்கன்லயும் நம்ம ஞானம் வர்ற வரைக்கும் எல்லாம் தனித்தனி பதார்த்தமாக தெரியறது. ஞான திருஷ்டி வந்த உடனே சர்வமும் பிரஜப்தினால வியாபிக்கப்பட்டிருக்குன்ற ஞானம் ஏற்பட்ட உடனே இந்த நானாத்துவம் தானா போயிடுறது. இன்ஃபேக்ட் நானாத்துவம் எப்பயுமே இருந்தது இல்லைங்கிற அந்த ஞானம் தானே ஞானம். அப்போ அந்த சுரூபந்தான் இந்த நானாத்வமாக இருந்துட்டு இருக்கிறது. அது இந்த மகத்து வந்து பண்ணக்கூடிய சிருஷ்டி, அது ஞானமயம் தபஹா. ஈஸ்வர ஞானம்தான் ஜகத்தினுடைய சர்வ விஷயங்களும் ஞானமாக பகவானுடைய உபாதியாக இருக்கு. பகவானே தான் ஜெகத்து அப்படிங்கிற பொழுது அந்த சுரூபம் வியாபிச்சிருக்கிறத இந்த நானாத்துவத்தை பார்க்கிறது. அதுதான் சதபோ தப்யதா. அந்த தபஸ் பண்றதுக்கு இந்த மகத்துக்கு வந்து எது காரணமா இருக்குன்னா அவ்யாகிருத ஸ்வரூபம் தான் அது ஹேத்து. இல்லைன்னா பிரம்மம் வந்து பரப்பிரகிருதியை வந்து எப்படி வந்து சங்கல்பம் பண்ண முடியும்? அதனாலதான் இங்க பாஷிகாரர் அகங்கார காரணம் புத்திஹி அத்தியவசாய லட்சணம். அத்தியவசாயன்றது இங்க சிருஷ்டி நடக்கட்டும்ன்ற அந்த அந்த தபஸ் இப்ப பேசினமே, அது அத்தியவசாய லட்சணா. தத் காரணம் அவ்யக்தம். அந்த அத்தியவசாயமாக இருக்கக்கூடிய இந்த சமஷ்டி புத்திக்கு காரணமா இருக்கிறது எதுன்னா அவ்யக்தம், மாயா. அதுதான் மம மாயா துரத்தியான்னு சொல்லார் பகவானே இங்க. அப்படிப்பட்ட மாயாதான், அவ்யாகிருத்தம் தான், ஈஸ்வர சக்தி தான் காரணம். நம்மளுடைய அவித்யை எப்படி நம்மளோட நானாத்வ தரிசனம் சொப்னத்துல இருக்கிறதுக்கு காரணமா இருக்கோ, இங்க வந்து பகவான் நம்ம மாயை வந்து நம்ம அவித்யை வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, அது கண்ட்ரோல்ல நம்ம இருக்கோம். ஆனா மாயாவை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனுடைய அதீனமாக மாயை இருக்கிறதுனால பகவான் வந்து மாயை ஆட்படுறது இல்லை. அதான் வித்தியாசம். அதுதான் இப்ப சிருஷ்டி கிரமம். இப்ப நம்ம புரிஞ்சுட்டோமோ? என்னன்னா பரப்பிரகிருதி நிர்குணஸ்வரூபம். அந்த பரப்பிரகிருதியோட
மாயையாகிய அவ்யக்தம் சேரும் பொழுது சிருஷ்டி ஏற்படுறது. சமஷ்டி புத்தி சங்கல்பப்படுத்துறது. அததான் மகாவிஷ்ணுன்னு சொல்றோம். இந்த அவ்யாகிருதத்தை பராசக்தின்னு சொல்றோம். அதிலிருந்து அப்புறம் அகங்காரம்ன்ற ஹிரண்யகர்ப்ப சிருஷ்டி ஏற்படுறது பிரம்மா. அந்த ஹிரண்யகர்ப்பனிலிருந்து தான் தன்மாத்திரை ஏற்பட்டு தன்மாத்திரை பஞ்சீகரணமாயி அதுக்கப்புறம் ஸ்தூல ஜெகத்து சிருஷ்டி. அதனால 2 லெவல் தாண்டி தான் இருக்கார் பிரம்மாவே ஹிரண்யகர்ப்பனே. அது எல்லாம் சேர்ந்தது அபரா பிரகிருத்தின்னு அஷ்டதா பின்னா பிரகிருதி. இதுதான் ஏன் இங்க க்ஷேத்திரம் எப்படி இருக்குங்கிறத ஈஸ்வரன் சொல்றாரு இங்க. அந்த மகத்தினுடைய காரணமா இருக்கிறது அவ்யக்தம். அந்த அவ்யக்தத்திலேருந்து வியக்தமாகிறது தான் ஜெகத்து, வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி சொப்பன டீப் ஸ்லீப்ல இருந்து கண்ணை திறந்து ஒரு வேர்ல்டு தெரியுது, திருப்பி டீப் ஸ்லீப்புக்கு போறோம். இப்படி பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த சிருஷ்டிங்கிறது. சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்ங்கிறது தூங்கி எழுந்துட்டு திருப்பி தூக்கத்துக்கு போற மாதிரி தான் சிருஷ்டி கிரமம். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் அவ்யாகிருத்தம் இச்சா, அதிலிருந்து சங்கல்பம் சமஷ்டி புத்தி மகத்தத்துவம், அங்கிருந்து ஈஸ்வரன், அதிலிருந்து சூக்ஷ்ம பூதங்கள், அங்கிருந்து ஸ்தூல பூதங்கள். இதுதான் பரப்பிரகிருதி அபரப்பிரகிருதியா இருக்கக்கூடிய சிருஷ்டி. இதோட நிறுத்தல பகவான் நெக்ஸ்ட் லைன்ல இந்திரியாணி தசைகம் ச பஞ்சச இந்திரிய கோச்சராஹா. இப்ப இதெல்லாம் வெளி விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஆனா இவ்வளவு சொன்னாலும் இது எல்லாத்தையும் வேறையாக தானே என்னோட தேகம் இருக்கு, என் இந்திரியங்கள் கண் இது எல்லாத்தையும் பார்க்கறது. அதை தவிர எனக்கு ராகத்வேஷம் இருக்கு, ஆசைகள் இருக்கு, சுகதுக்கம் இருக்கு, என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் மற்றதெல்லாம் இருக்கே. வெளியில இருக்கிற உலகத்துல இருக்கிற பூதங்கள் தான் சரி ரைட்டு, இதெல்லாம் இப்படி சிருஷ்டியாச்சு அப்படி சிருஷ்டியாச்சு ரைட்டு தான். என்னோட தேகம் இருக்கு, என்னோட புத்தி இருக்கு, என்னோட சுகதுக்கம் இதெல்லாமும் க்ஷேத்திரமா க்ஷேத்திரஜனாங்கிற கேள்வி வருதோ இல்லையோ. அதனால 2வது லைன்ல இந்திரியாணி தசை ஏகம் ச அப்படின்னு இது திருப்பியும் மீதி விஷயத்தையும் இங்க சொல்றார் பகவான். 10 இந்திரியங்கள், புத்தி இந்திரியம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இது ரெண்டும் சேர்ந்து 10 இந்திரியங்கள். என்ன இந்திரியாணி தசை, 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம், மொத்தம் 10. ஏகம் ச, ஏகம்ன்றது என்னன்னா மனசு. புத்தி அத்தியவசாய லட்சணா சமஷ்டி புத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு, இங்க நம்மளோட மனசு சொல்லப்படுறது. இந்திரியங்களோட சேர்ந்துதானே மனசு இருக்கு. பஞ்சச இந்திரிய கோச்சராக, 5 சென்ஸ் ஆர்கன்ஸினுடைய ஆப்ஜெக்ட்ஸ், சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம், அதுதான் பஞ்ச ஸ்தூல பூதங்களும் அதுக்குள்ள சேர்ந்துடுறது. அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் அதுல சேர்த்துடுற. இது எல்லாமே என்ன க்ஷேத்திரம் அப்படின்னு சிருஷ்டி கிரமம் இதுதான். இப்ப இது எதையும் விட்டுறல பகவான். அடுத்ததுல இன்ஃபேக்ட் இச்சா ராகம் துவேஷலாமும் சொல்ல போறார். அதனால இந்திரிய கோச்சராக பாஷ்யம் ஏவ சப்தா பிரகிருதி அவதாரணார்த்தா உக்தா ஏதாவதி ஏவ அஷ்டதா பின்னா பிரகிருதி. இதுதான் 8 விதமா பிரியப்பட்ட பிரகிருதி. ச சப்தா பேத சமுச்சயார்த்தா, என்ன இந்த பேதத்தை சேர்க்கறதுக்காக ச. இந்திரியாணி தச, எது 10 இந்திரியங்கள்னா ஸ்ரோத்ராதீனி பஞ்ச, ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ரசனம் கிராணம், கேட்டல் பார்த்தல் நுகர்தல், நமக்கு தெரியுமே அந்த 5 ஞானேந்திரியம். அடுத்தது புத்தி உத்பாதகத்வாத் புத்தி இந்திரியாணி, ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறதுனால இதுக்கு புத்தி இந்திரியங்கள்னு பேரு. என்ன ஞானம்னா உலக விஷயமான ஞானம் இது வழியாதான் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் வாக் பாணி ஆதீனி பஞ்ச கர்ம நிவர்த்தகத்வாத் கர்மேந்திரியாணி, வாக் பாணி பாத பாயு உபஸ்தா, இந்த மாதிரி கை கால் இந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடிய விஷயங்கள் கர்ம நிர்வர்த்தகத்வாத்து, கர்மா செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால இதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேரு. இந்த 5 இது ரெண்டும் சேர்ந்து தானி தச, இது 10. ஏகம் ச, இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறார் பகவான். கிம் தத்து, பாஷ்யக்காரர் அது என்னது, ஏன்னா பகவான் ஏகம் ஜன்னு சொல்லிட்டு விட்டார். எதிரா அந்த ஒண்ணுன்னா மனஹா, மனசு, அதுதான் அந்த ஒண்ணு. ஏன் அதுதானே இது எல்லாத்தையும் இயக்கிறது. ஏகாதசம் சங்கல்பாதியாத்மகம். அப்ப மொத்தம் என்னாச்சுன்னா 11. என்ன
இது 11. இந்த 10 இந்திரியங்கள் மனசு ஒண்ணு சேர்ந்து 11. பஞ்சஜ இந்திரிய கோச்சராக. இந்த இந்திரிய கோச்சரமா இருக்கக்கூடிய இந்திரியங்களுடைய காரியமா இருக்கிற சப்தாதயா விஷயாக அது ஒரு 5. மொத்தம் சேர்ந்து என்னாச்சுன்னா தானி ஏதானி சங்கியா சதுர்விம்சதி தத்துவானி சாங்கியாக சதுர்விம்சதி தத்துவானி ஆச்சக்ஷதே. சாங்கிய மதத்துல 24 தத்துவங்கள் அடுக்கப்படுறது. என்னன்னா இந்த முதல்ல 8 அஷ்டதா பின்னா அதான் பார்த்தோம், அந்த 8. அப்புறம் இந்த இந்திரியங்கள் 10 10 8 18, ஒரு மனசு ஒண்ணு 19 19 5 இந்திரிய கோச்சரமா இருக்கிற சப்தஸ்பர்ஷாதி 5 மொத்தம் 24. இதுதான் சாங்கியர்கள் 24 தத்துவமாக சொல்கிறார்கள் அப்படின்னு அதை இங்க டீகாகரர் கூட இங்க காமிக்கிறார். எத்ராயம் தத்துவ சங்கிரக ஸ்லோகா. அவளோட தத்துவ சங்கிரகத்துல இந்த ஸ்லோகம் மூல பிரகிருதி அவிகிருத்தா அவிகிருதி மகதாத்யாக பிரகிருதி விகிருத்தயா சப்த ஷோடசகஸ்ச விகாரः ந பிரகிருதிः ந விகிருதிः புருஷः. சப்த மகத் அகங்கார பஞ்ச தன்மாத்திராணி. முதல்ல 7. என்ன 7ன்னா மகத்து அகங்காரம் 5 தன்மாத்திரை. நம்ம 8ன்னு சொன்னதுல மகத் அகங்காரம் தன்மாத்திரையை மட்டும் அவ்யாகிருத்தத்தை அவன் சொல்றது இல்ல. அதை தவிர 16 சொல்றான். ஷோடச இந்திரிய தசகம் ஸ்தூலபூத பஞ்சகம் மனஸ்ச. 16 என்ன சொல்றான்னா 10 இந்திரியங்கள், அப்புறம் ஸ்தூலமா இருக்கக்கூடிய 5, அதாவது இந்திரிய காரியம் இந்திரிய கோச்சரமா இருக்கிற அந்த விஷயங்கள் சப்தஸ்பர்ஷாதி மனசு சேர்ந்து மொத்தம் 16. அத்திர மகத்தத்துவம் புத்திஹி இது விவேகா. என்ன புருஷா தூ பஞ்சவிம்ச ஆச்சக்ஷதே இது கதயந்தி சாங்கியாக ஆச்சக்ஷதே. என்ன இப்போ ஏற்கனவே என்ன சொன்னார், 7 மகத் அகங்காரம் 16, இது 16 7 23. அப்புறம் அது தவிர புருஷன் ஒண்ணு அவன் 24ன்னு அவன் சொல்றான். நம்ம அவ்யாகிருத்தத்தை தான் சேர்த்து 24 சொல்றோம். புருஷனாகிய பரப்பிரகிருத்திய இதுக்கு வெளியில வச்சிருக்கோம். அதனால அங்க அந்த வித்தியாசம் வருது. என்ன நனு இங்க டீகாகாரர் ஒரு கேள்வி கேட்கிறார். இதம் ஷரீரம் க்ஷேத்திரமிதி பூர்வமுக்தம் இதானீம் து மகாபூதானி இத்தியாதி அந்யதுச்சதே இது கதம். ஷரீரம்னு முதல்ல என்ன சொன்னார், க்ஷேத்திரம்னு முதல்ல எதை சொன்னார், இதம் ஷரீரம் க்ஷேத்திரம்னு சொன்னார். அப்ப வெறும் இந்த தேகத்தை தானே சொன்னார். அப்படிங்கிற பொழுது இங்க என்ன மகத்து பூதானி மகாபூதானி எல்லாத்தையும் சேர்க்கிறாரே. இப்ப நம்மளே ஆரம்பத்துல அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது க்ஷேத்திரத்துல சர்வ க்ஷேத்திரேஷன் சொல்றதுனால க்ஷேத்திரத்துல வெளியில இருக்கிற ஜெகத் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். ஆனா பகவான் இதம் ஷரீரம்னு தானே சொன்னார். அதுக்கு என்ன, ஏன்னா இந்த இடத்துல பகவான் அதை சொல்லிடுறார். மகாபூதானிய க்ஷேத்திரத்துல சேர்த்துடுறார். இவர் டீகாகாரர் அதை கேட்கிறார். சோவச்சோ வியாகாத அபாவா இது சேது ந ஏஷ தோஷா தர்ஷித சதுர்விம்சதி தத்துவாத்மகத்வாத் திரிவிதஸ்ய சரீரஸ்ய. அதனால நீ சரீரம்னு எது சொல்றியோ அது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தானே. அப்ப அந்த பஞ்சபூதத்தை தான் அந்த இடத்துல சரீரம்னு காமிச்சுது. இங்க தனியா பிரிச்சு பஞ்சபூதத்தை சொல்றாருன்னு வித்தியாசம் பண்ணி சொல்றார் இவர் டீகாகாரர். நம்ம இப்ப அடுத்த ஸ்லோகம் இந்த இச்சாத்வேஷம். ஏன்னா போன ஸ்லோகம் பூர்த்தி ஆகல, பாதியோட நிக்கிறது. என்ன, மகாபூதானி அகங்காரோ புத்திர் அவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைக்கம் ச பஞ்சச்ச இந்திரிய கோச்சராக வர்பு வரலையோன்னு இன்னும். அதனால இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காத சேதனாதிருப்தி ஏத க்ஷேத்திரம் சமாசேன சவிகார். இதுதான் க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட சேர்த்துதான் அது பூர்த்தியாகுது. அத்த இதானிம் ஆத்மகுணாக இது யான் ஆச்சக்ஷதே வைசேஷிகாக தேபி க்ஷேத்திர தர்மாக ஏவ நது க்ஷேத்திரஜ்ஞஸ்ய இத்யாக பகவான். இதுல ரொம்ப முக்கியமா ஏற்கனவே நம்ம பண்ண விசாரம் தான் இங்க டீகாகாரர் அதே ஒரு விசாரம் பண்றார். ராமானுஜரும் இது பார்க்கலாம். நம்ம இதுல முக்கியமா என்னன்னா ஆத்ம குணமா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ நம்ம 2 விஷயத்தை பார்த்தோம். ஒண்ணு இந்த அபராபிரகிருத்தியா இருக்கக்கூடிய அஷ்டதா பின்னமா இருக்கக்கூடிய வெளி விஷயங்கள் க்ஷேத்திரத்துல சேர்த்தி அப்படின்னு சொல்லிட்டார் பகவான். இப்ப க்ஷேத்திரத்துல சேர்த்தின்னு சொல்றது இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கிற என்டையர் பிரபஞ்சமும் க்ஷேத்திரத்துல சேர்த்துட்டார். ஏன்னா பூதங்களை சேர்த்துட்டதுனால என்டையர் பிரபஞ்சம் க்ஷேத்திரத்துல சேர்ந்துடுது. அடுத்ததாக எதை க்ஷேத்திரத்துல சேர்த்தார்னா இந்த தேகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்திரியங்கள் என்ன மனசு அதெல்லாம் அதோட விஷயங்களையும் சேர்த்துட்டார்.
இப்ப மீதி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது ஆத்ம குணமா, க்ஷேத்திர குணமா, க்ஷேத்திரஜ்ஞ குணமா, க்ஷேத்திர குணமான்ற கேள்வி எதுக்கு வருதுன்னா, இச்சா துவேஷா, ஆசை, துவேஷம், எதிர்ப்பு, சுகம், துக்கம், இதெல்லாம் ஆத்மாவினுடைய குணம். அதாவது க்ஷேத்திரஜ்ஞன் குணமா, க்ஷேத்திர குணமா அப்படிங்கிற கேள்வி. முக்கியமா இது ஏன் வந்து வைசேஷிக நையாயிகர்கள் வந்து இதெல்லாம் ஆத்ம குணம்னு சொல்றாங்கிறது ரைட்டு. இத வந்து ராமானுஜ மத்வாதிகள்லாமோ ஆத்ம குணமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அவ இத ஆத்மா குணமாக சொல்ல வேண்டியிருக்குன்னா, இச்சை இல்லைன்னா வைகுண்டத்துக்கோ, இல்ல கோலோக பிருந்தாவனத்துக்கோ, இல்ல அவ சொல்லக்கூடிய சொர்க்கம், சகுன சொர்க்கத்துக்கு போகறதுக்கு ஹேத்து இல்லாம போயிடும். ஏன்னா சகுனமா பகவான் மேல இருக்கக்கூடிய பிரியத்தினால தானே அவன் அங்க போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்னு ஆகிறது. சகுனமா இருக்கு சகுன முக்தி, நிர்குண முக்தின்னு ரெண்டா பிரிக்கிறார் இவர் டீகாகரர். சகுனமா இருக்கக்கூடிய முக்திங்கிறது என்ன? வைகுண்டமோ கைலாசமோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறது தானே. அப்போ அங்க போகக்கூடிய ஜீவாத்மா அதை பார்த்து ஈஸ்வரனுடைய ஒரு கிருப்பையை அங்க அனுபவிக்கணும். அப்போ அதுல அந்த இச்சை இருக்கணும். இந்த ரூபத்துல இருக்கிற இந்த ஈஸ்வரன் மேல எனக்கு பிரேமை இருந்தாதான், பிரியம் இருந்தாதான் அந்த வைகுண்டம் எனக்கு விருப்பப்பட விஷயமாக இருக்கும். ஒரு கைலாசம் விருப்பத்துக்கான விஷயம். அப்போ இந்த தேகத்தை விட்டு போகக்கூடிய அந்த ஆத்மா இருக்கே, அதனுடைய குணமாக இந்த இச்சை, துவேஷம், சுகம், துக்கம்லாம் இருக்கணும். அவன் போய் வைகுண்டத்துல சுகத்தை அனுபவிச்சான் அப்படின்னு சொல்றதுன்னா, சுகம் வந்து ஆத்மாவினுடைய குணமாக இருந்தாதான் அந்த அனுபவம் ஏற்படும். அப்போ அதனாலதான் ராமானுஜாதிகளும் கூட இந்த இடத்துல வந்து ஆத்ம குணம்தான் அப்படின்னு சொல்றா. இந்த இந்த குயிக்கா இதை பார்த்துட்டு அந்த அர்த்தத்துக்கு போவோம். எத்து ராமானுஜா இச்சாத்வேஷ சுகம் துக்கம் இது க்ஷேத்திரகாரியாணி க்ஷேத்திர விகாராக உச்சந்தே यद्यपि एतानि इच्छादीनि आत्मधर्म भूतानि तथापि आत्मनः क्षेत्र संबंध प्रयुक्तानि इति क्षेत्र कार्यतया क्षेत्र विकाराः उच्यन्तेன்னு சொல்றாரு. அது தப்புன்னு வந்து வெள்ளங்கண்டா ஆர்கியூ பண்றார். நம்ம அந்த ஆர்கியூமெண்ட் இப்போ போக வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்புறம் வேணும்னா. பட் ராமானுஜரோட வாதம் என்னன்னா, சுகதுக்கம் இச்சாத்வேஷம்லாம் ஆத்ம குணம் தான். ஆத்ம குணமாக இருந்தாலும் அது வந்து அனாத்ம சம்பந்தத்தினாலதான் வெளிப்படுறது. க்ஷேத்திர சம்பந்தத்தினாலதான் அது பிரயோகமாறதே ஒழிய இச்சாத்வேஷம்ன்றது க்ஷேத்திர சம்பந்தம் இல்லாம பிரயோகம் ஆகாது. அதனால வந்து இங்க சம்பந்தப்படுத்தி சொல்றாருன்ற மாதிரி சுத்தி வளைச்சு ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுக்கிறார். அதை ஒத்துக்க முடியாதுன்னு. ஏன்னா சுஷுப்தியில எங்க போறது அதுன்னு கேட்கிறாரு வெள்ளமண்டா. அதனுடைய ஆத்ம குணமாக இருந்தால் சுஷுப்தியில எங்க போச்சு அது? என்ன இல்ல, ஒருத்தன் வந்து சமாதிக்கு போயிட்டான்னா எங்க போச்சு? ஆத்ம குணம்னா ஆத்மாலே எப்பவும் இருக்கணும் மூலியம். அது தவிர உனக்கு எப்படி அது தெரியறது? அதுதான் இங்க இங்க ஆர்குமெண்ட். ஞேயத்வா க்ஷேத்திர தர்மான்னு பாஷிகாரர். ஞேயத்வா க்ஷேத்திரம், க்ஷேத்திர தர்மம் கூட இல்ல, அது க்ஷேத்திரம் தான். அதுன்ற க்ஷேத்திரம் சொல்லி அதுக்கு தர்மம்னு என்ன இருக்கு? இந்த தர்மம் தான் க்ஷேத்திரம். அதனால ஞேயத்வாதேவ க்ஷேத்திரம், அதுதான் ஹேத்து. அதனால இங்க அத இதானியும் ஆத்மகுணாக இது யான் ஆச்சக்ஷதே வைசேஷிகாக. ஏன்னா பாஷ்யக்காரர் காலத்துல வைசேஷிக நையாயிகன் தான் இது ஆத்மகுணம்னு சொன்னான். அதுக்கப்புறம் ராமானுஜாதிகள் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்றானோ அவன் எல்லாரும் இது ஆத்மகுணமா சொல்லிதான் ஆகணும். ஆத்மாவனுடைய இது சுக துக்கம்னு இருந்தாதான் சொர்க்காதியை அனுபவிக்க முடியும். ஆனா பகவான் ரொம்ப கிளியரா வந்து இதை வந்து என்ன சொல்லிடுறார்? க்ஷேத்திரம்னு சொல்லிடுறார். இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதஸ்சேதனா திருதி ஏத க்ஷேத்திரம்னு சொல்ற. இது க்ஷேத்திரம் தான். இது க்ஷேத்திரஜனுடைய குணம் இல்லை. க்ஷேத்திர குணம்னு கூட சொல்ல, ஏத்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்ற. அதனால வைசேஷிக்காக தேபி க்ஷேத்திர தர்மாக ஏவன் பாட்டிகார் நது க்ஷேத்திரஜ்ஞஸ்ய இது பகவான் ஆக. இது க்ஷேத்திரஜனுடைய தர்மம் இல்லை அப்படின்னு பகவான் சொல்லிட்டாருன்னு வைசேஷிக நையாயிகர்கள்ட்ட சொல்றார். நான் இந்த பகவான தான் அநியாயியா இருக்கேன், எனக்கு கிருஷ்ணர் தான் தெய்வம், கிருஷ்ணர் தான் சர்வாத்மா, கிருஷ்ணர் தான் புருஷோத்தமன், என்னது ஹரி சர்வோத்தமஹா அப்படின்லாம் சொல்லக்கூடியவாளும் இந்த குணங்கள் வந்து க்ஷேத்திரஜ்ஞ குணம்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது இல்லாட்டி அந்த
துவைத பாவம் சித்திக்காத வாழ்க்கை தத்துவார்த்தமே அங்க சித்திக்க முடியாது. ஆனா ஈவன் தோ பகவான் ஏத்த க்ஷேத்திரம்னு எக்ஸ்பிளிசிட்டா இங்க சொல்றார். இச்சா அதுக்கு வேற மாதிரி நான் அர்த்தம் பண்றேன்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி அர்த்தம் பண்ணும்போது நீ எந்த அளவுக்கு முக்கியார்த்த பரித்தியாகம் பண்ணி கவுனார்த்தம் பண்றதுக்கு காரணம் இருக்கணும். முக்கியார்த்தமே சித்திக்கும் பொழுது அங்க நீ கவுனார்த்தம் எப்படி சொல்ல முடியும்? நேரடியான அர்த்தம் சித்திக்கிறது. பகவான் வந்து க்ஷேத்திரம்னு சொல்ற இச்சையும் துவேஷமும் அதுக்கு நேரடியான அர்த்தம் சித்திக்கிறதே. இச்சை உனக்கு தெரியறதே. அதுதான் இங்க பாஷிகாரர் வந்து இச்சா யஜ்ஜாதீயம் சுகாத்மகம் அர்த்தம் உபலப்தவான் சுகாத்மகமர்த்தம் உபலப்தவான் பூர்வம் புனः தஜ்ஜாதீயம் சமுபலப்ய சமுபலபமானः தமர்த்தம் சமாதாத்தும் இச்சதி சுகஹேதுः இதி சா இயம் இச்சா அந்தఃகரண தர்மः ஞேயத்வாத் க்ஷேத்திரம். ரொம்ப கிளியரா சொல்றார். இச்சைன்றது என்னன்னா, ஆசைன்னா என்ன? ஏற்கனவே ஒரு விஷயத்துல சுகத்தை அனுபவிச்சிருக்க. ஜாத்தியம் அது சம்பந்தமான விஷயங்கள். தோசை சாப்பிட்டேன் ஒரு தடவை, அடையார் ஆனந்த பவன்ல போய் தோசை சாப்பிட்றேன், நல்லா இருந்தது, கரகரன்னு இருந்ததுன்னா, அப்போ தோசைன்ற ஒரு ஜாதி இருக்கே, அந்த ஜாத்தின்னா அது அது இத்தனையோ விதமான தோசைகள் இருக்கும் இல்லையோ, அதை ஒரு ஜாத்தின்னு சொல்றது, கலெக்ஷன். இது ஒரு நம்ம ஜாத்தினாலே தமிழ்ல வேற அர்த்தம் தான். இந்த ஜாத்தினா ஒரு குரூப்னு அர்த்தம். அந்த அந்த ஜாதி அந்த தோசைங்கிற விஷயங்கள்ல எனக்கு சுகம் இருக்கு அப்படின்னு சுகாத். ஏன்னா அந்த தோசை தான் திருப்பி போக முடியாது, அது உள்ள போயிடுத்து ஏற்கனவே. அதனால ஜாத்தியம்ன்ற, ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் அந்த பர்டிகுலர் தான் இல்ல, அந்த சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு சுகத்தை கொடுக்கும். குலாப் ஜாமுன்னா அந்த ஜாமுன் சம்பந்தமான விஷயங்கள், ஸ்வீட் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு சுகத்தை கொடுக்கிறது. அதனால ஜாத்தியம் சுகாத்மகம் அர்த்தம் உபலப்தவான், ஏற்கனவே ஒரு விஷயம் அந்த ஜாதியில இருக்கிற ஒரு விஷயத்தினால சுகத்தை அனுபவிச்சவன், புனः தஜ்ஜாத்தியம் சமுபலபமானஹா, திருப்பியும் அதே ஜாத்தியை வந்து அடைஞ்சு தமர்த்தம் சமாதாத்தும் இச்சதி, அதை வந்து திருப்பியும் அதை போய் தங்கிட்ட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஏன்? சுகஹேது இதி, அது சுகத்துக்கு காரணமாக இருக்கும்னு. அதுக்கு இச்சைன்னு பேரு. ஆசை, தோசை ஆசை அப்படின்னா அது அது என்னன்னா அது அந்தக்கரண தர்மம் தான். எனக்கு தோசை பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புத்தியில இருக்கிறதுனாலதான் எனக்கு அது தெரியறது. தெரியறதோ இல்லையா, எனக்கு தோசை பிடிக்கும்ன்றது தெரியறது. தெரிஞ்சாலே அது வந்து க்ஷேத்திரம் தான்ட்டார். ஞேயத்வாத்து க்ஷேத்திரம். அது எப்படி ஆத்ம குணமாகும் இல்லையா? அதுதான் இதுவர் பூர்வானுபூத சஜாத்திய சுகஹேத்து பதார்த்தாதான காமனா இச்சா, இதெல்லாம் வந்து இந்த நையாயிகர்கள் வந்து டிஃபைன் பண்ற விதம். ஒரே வேர்டு, சிங்கிள் வேர்டுல காம்பவுண்டா கொடுப்பான். பூர்வானுபூத சஜாத்திய சுகஹேது பதார்த்த ஆதான காமனா. இப்ப சொன்னதேதான். பூர்வானுபூதம் ஏற்கனவே அனுபவிக்கப்பட்ட, சஜாத்திய சுகஹேது ஒரு விஷயத்தினுடைய ஜாதி. ஒரு தோசை சாப்பிட்டிருக்கேன்னா தோசை ஜாத்தியமாக இருக்கக்கூடிய சுகஹேது பதார்த்தாது. இன்னைக்கு வந்து மசால் தோசை, நாளைக்கு வந்து வெங்காய தோசை, நாளைக்கு வேற ஏதாவது பன்னீர் தோசைன்னு அது அந்த ஜாதியில இருக்கக்கூடிய சுகஹேத்துவாக இருக்கக்கூடிய பதார்த்தத்தை ஆதானம் அடைவது, நான் போய் அடைய வேண்டும் என்ற காமனா என்ற ஆசை இச்சா இது உச்சியத்தே அப்படின்னு நையாயிக்க டெஃபினேஷன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்னாலும் அவன் அப்படி டிஃபைன் பண்றான், அதுக்கு சொல்றேன். அப்போ அந்த இச்சைன்றது எனக்கு தெரியறதுனால அது அந்தக்கரண தர்மம் தானே. அப்போ அது க்ஷேத்திரம் தானே, அது எப்படி க்ஷேத்திரஜன் ஆகும்? ஆனா இச்சைன்றது ஆத்ம குணம்னு க்ஷேத்திர குணம்னு இவெல்லாம் சொல்றா. எப்படி சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தினுடைய தன்னுடைய சுரூபமா இருக்கிற விஷயம் தனக்கு தெரிய முடியாதே அப்படிங்கிறது தானே அங்க. தெரிஞ்சாலே அது நான் இல்லை, அதுதான் அங்க ஹேத்து. உன் எனக்கு புலப்படுறதுன்னா என்னுடையவே கண்ணே கண்ணை பார்க்க முடியாது இல்லையோ, அது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதனுடையதாகவே இருந்தா அது புலப்படாது. எப்ப புலப்படுறதோ அது க்ஷேத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ததா துவேஷா யஜ்ஜாதீயமர்த்தம். அதே மாதிரி துவேஷம்னா என்னன்னு டெபினிஷன் கொடுக்கிறார். யஜ்ஜாதீயமர்த்தம் துக்க ஹேதுத்வேன அனுபூதவான் புனः தஜ்ஜாதீயமர்த்தம் உபலபமானஹ தம் துவேஷ்டி.
துக்கஹேதுः இதி சோயம் துவேஷः ஞேயத்வாத் க்ஷேத்ரமேவ. துக்கம்னா என்னன்னா, துவேஷம்னா என்னன்னா, துக்கம் இல்ல, துவேஷம்னா என்னன்னா, யஜ்ஜாதீயம் அர்த்தம், எந்த குரூப் ஆஃப் திங்ஸ் துக்கஹேதுத்வேன அனுபூதம் அனுபூத்தவான், ஏற்கனவே இது என்ன உதைச்சுது இந்த மாடு, அதனால எல்லா மாடும் உதைக்கும், மாட்டுக்கு பின்னாடி போய் நிக்கப்படாதுன்னா துக்க ஹேத்துவாகிறது. புனகா தஜ்ஜாதீயமர்த்தம் உபலபமானஹா தம் துவேஷ்டி, மாட்டினுடைய பின்னாடி போய் நிக்கிறத அவனுக்கு பிடிக்கல, துவேஷம் வந்துடுறதுன்னா துக்க ஹேத்து இதி. அடி பலமா இருந்தது, ஏற்கனவே உதைச்சிடுதுன்னா, அதனால சாயம் துவேஷா ஞேயத்வா, அந்த துவேஷமும் ஞேயத்வா க்ஷேத்திரமேவ, எனக்கு தெரியறதோன்னும் மாட்டு பின்னாடி போய் நிக்க பயம்னு, அப்போ அந்த துவேஷமும் எனக்கு தெரியற விஷயம்தான், அதுவும் க்ஷேத்திரம் தான் ஆத்ம குணங்களை. இது எதுக்கு தனியாக சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த காரணத்தினாலதான். இது நீ எடுத்து இந்த இதுவே சுகதுக்கம் இது ராகத் இச்சாத்வேஷம் சுகதுக்கம் ஆத்ம குணம் இல்லேன்னு ஆயிட்டாலே மோட்சம் வந்து இந்த மாதிரி சொர்க்காதிகள் இருக்க முடியாதுன்னு ஆயிடுறது. ஏன்னா அங்க போய் சுகதுக்கத்தை அனுபவிச்சாதானே, இப்போ சொர்க்கத்துக்கு போனோம்னா அங்க தான் போய் அந்த தன்னோட ஆத்மாவோட சுகித்துவத்தை ஐடென்டிட்டியும் போகணும். நான் சொர்க்கத்துக்கு போறேன்னா நான் தான் போறேன்னு எனக்கு தெரியணும், அப்பதானே நான் புண்ணியம் பண்ணி சொர்க்கத்துக்கு போய் அவன் 10,000 ஆண்டுகள் சந்தோஷத்தை அனுபவிச்சான்னு புராண கதைகள் சொல்லணும். 10,000 இருக்கட்டும் 14 வருஷமா இருக்கட்டும், அங்க நான் தான் போறேங்கிற நிர்ணயம் ஆகணும் இல்லையோ. நான் இன்னார், நான் போறேன், எனக்கு சுகம் அனுபவிக்கிறது இந்த தேகம் இல்லாட்டாலும் எனக்கு அந்த பாவம் இருக்குன்னு இருக்கணும். இந்த பிசிக்கல் பாடி இங்க விட்டுட்டு தான் போறேன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அங்க ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போறோம் இல்லையோ, அது வந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஹேத்துவான ஒரு தேகம் இருக்கணும் அங்க. அதுவும் இல்லாம ஆத்ம வஸ்துவும் அந்த சுகத்துக்காக தான் அந்த அதுதான் மோட்சத்தை அடையிறதுன்னா, ஆத்மா வந்து அந்த சுகானுபவத்தோட இவன் என்ன சொல்லுவான், வேற உபாதி எடுத்துன்னு போறான் அந்த ஆத்மா. ஆனா அந்த அதே ஆத்மா தன் ஐடென்டிட்டி அந்த சுகத்தை நான் தான் அனுபவிக்கிறேன்ற கனெக்ஷன் வேணும் இல்லையோ. ஏதோ ஒரு உபாதி அனுபவிக்கிறது, இங்க கல்யாண்குமார் உபாதி அங்க சுப்பிரமணிய உபாதின்னா அது என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த சுகம்ன்றது அதனால ஆத்ம சம்பந்தம் இருக்கணும். அதுவே இல்லைன்னு இங்க பகவான் சொல்லிடுறதுனால, அப்போ மோட்சம் வந்து சுரூபத்தோட நிக்கிறது தான் மோட்சமே ஒழிய, இது எல்லாம் எப்படி வந்து க்ஷேத்திரத்துல இருக்கிற விஷயம் உன்னுடைய குணமாகும், இவன் சம்பந்தத்தினால ஆகிறதுங்கிற, அதனாலதான் இவாழலாம். அந்த சம்பந்தத்தை தான் இங்க விட்டுட்டு போயிடுறிய நீ. அதனாலதான் ராமானுஜர் சொல்றதனுடைய தாத்பரியம் புரிஞ்சுக்கணும். நம்ம இவன் தான்ப்பா சுகத்தை அனுபவிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான்? சுகம்ன்றது இந்த உடம்புக்கு தானே வருது இல்லையா? இது இந்த இந்த உடம்பு தான் சுகத்தையோ துக்கத்தையோ, இந்த உடம்புனுடைய தன்மையை பொறுத்துதான் சுகம் துக்கம். இந்த உடம்பு வயசாயிடுதுன்னா இந்த உடம்பு ஸ்வீட்டை வாயில போட்டா சுகர் வந்துடுது, வாய் நாக்கு டேஸ்டே தெரிய மாட்டேங்கிறது. அப்ப இந்த தேகத்துல சுகம் அனுபவிக்க முடியாது. இந்த தேக சம்பந்தத்தினாலதான் சுக பிராப்தி ஏற்படுறது. ஏன்னா இந்த தேகத்துல தான் நான் இருக்கேன்னா இந்த தேகத்துல சுகம் அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாதான் இது சுகத்தை அனுபவிக்கும். அதனால இது வந்து அந்த அது ஆத்ம குணம் தான், ஆத்மாதான் சுகத்தை அனுபவிக்க போறது. அவன் அப்படிதான் சொல்றான், ஆத்மாதான் சுகத்தை அனுபவிக்கிறது. ஆனா இந்த சரீர கரணத்து வழியாக சுகத்தை அனுபவிக்கிறது. இந்த சரீரத்துல வந்து சுகம் அனுபவிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சதுக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கு போகும் பொழுது அங்க வேற ஒரு சரீரம் கொடுக்கப்படுறது. அந்த சரீரம் வந்து சுகத்தோடையே பரமேஸ்வரனுடைய கூட இருக்கிறதுனால சுகத்தோடையே இருக்கும். சரீர சம்பந்தமா தான் அங்கேயும் சுகம் வரும், ஆனா அது ஆத்மாலதான் அந்த சுக குணம் இருக்கு. அதனால அந்த சரீரத்தை தேடி நீ வைகுண்டத்தை தேடுன்னு அவன் சொல்றான். இதுதான் அவ லாஜிக். அது நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரான்றது. ஆனால் அதனாலதான் அதுக்கு வந்து கவுண்டர் இவா என்ன சொல்றாரு டீக்காக்காரர்னா, நீ வந்து ஆத்ம குணமாக இருந்தால் எப்பவும் இருக்கணுமே, நீ அந்த வந்து ஆத்ம, ஏன்னா இது தேக சம்பந்தமா வரலாம், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேகத்து வழியாக தான் இங்க அனுபவிக்கிறோம், தேக சம்பந்தத்தினால எனக்கு அந்த சுகதுக்க அனுபவம் ஏற்படுறதுங்கிறத நம்ம முடியாதுன்னு நெகேட் பண்ண முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆத்ம குணமாக இருந்தா அது எப்பவுமே இருக்கணும், அது ஒரு லாஜிக். ரெண்டாவது, அது எனக்கு தெரிய முடியாது ஆத்ம, ஆனா இது எனக்கு தெரியறதுங்கிறதுனால இது க்ஷேத்திரமாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட். அதனால இதுதான் துவேஷம். ததா சுகம் அனுகூலம் பிரசன்னம் சத்வாத்மகம் ஞேயத்வா க்ஷேத்திரமேவ. அனுகூலம் பிரசன்னம் சத்வாத்மகம். சுகம்னா என்ன அப்படிங்கிறது அடுத்தது. ஏன்னா இச்சா துவேஷா சுகம், அனுகூலம் பிரசன்னம் சத்வாத்மகம்
ஞேயத்வாத். சுகம்னா என்ன? அனுகூலமான சந்தர்ப்பத்துக்கு சுகம்னு பேரு. அவ்வளவுதான். என்ன, எனக்கு உடம்புல பிரச்சனை இல்ல. உடம்பு நன்னா இருக்கு. மனசும் நிம்மதியா இருக்கா? அது சுகம். அனுகூலம். அனுகூலமான விஷயம் பிரசன்னத்துவம் இருக்கிறதுக்கு சுகம்னு பேரு. அதுவும் எனக்கு தெரியறதே, நான் சுகமா இருக்கேன். இதுதான் என்னுடைய சுகம்னு தெரியுது. அதனால அதுவும் க்ஷேத்திரம்ட்டார். துக்கம்னா பிரதிகூலாத்மகம், நேர் ஆப்போசிட். அதுவும் ஞேயமா இருக்கிறதுனால அதுவும் க்ஷேத்திரம். சரி, இதெல்லாம் ரைட்டு. இதுக்கப்புறம் இத தவிரவும் சிலது இருக்கு. இல்லையா? அதான் பாஷ்யக்காரர் பின்னாடி சொல்லப் போறார். இதெல்லாம் உபலட்சணம் தான். இது மாதிரி பலவிதமான சுகதுக்கம்ங்கிறத தவிர வேற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. பொறாமை இருக்கு. என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமுமே க்ஷேத்திரம் தான் சொல்லப் போறார். சங்காதஹா தேகேந்திரியாணாம் சங்கதிஹி. ஏற்கனவே இந்த இந்திரியங்கள்ல தான் சொன்னார். பிராணன் இருக்கு இல்லையா? அப்புறம் ரத்தம், எலும்பு, இதெல்லாமும் இருக்கே. தேக இந்திரியானாம் இதோட கலெக்ஷன். நகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இது எல்லாமே அதுவும் க்ஷேத்திரம் தான். தஸ்யாம் அபிவ்யக்த அந்தఃகரண விருத்தி தப்தைவ லோகபிண்டே அக்னிஹி ஆத்ம சைதன்யாபாச ரசவித்தா சேதனா சாச்ச க்ஷேத்திரம் ஞேயத்வாத். அடுத்தது இந்த சேத்தனா அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, தப்தலோக பிண்டே அக்னிஹீவ. என்ன, இந்த இரும்பு கொல்லம்பட்டறைக்கு போனா இரும்பு அடிக்கிறான். அந்த இரும்பு செக்கசவேர்னு இருக்கு. செக்கசவேன்னு இருக்கோ இல்லையோ? இரும்பு முழுக்க சேப்பா இருக்கும். ஏன் இல்லைன்னா நம்ம கொல்லம்பட்டறைக்கு போயிருக்கோமோ இல்லையோ, நம்ம ஜிஆர் தங்க மாளிகைக்கோ எங்கேயோ கோல்டு வாங்க போனோம்னா, ஏதாவது கோல்டு அருந்து போயிடுத்து போய் கொடுத்தா அவன் ஹீட் பண்ணா அப்படியே ஃபுல்லா ரெட்டிஷ் ஆயிடும். ஏன்னா அக்னி வியாபிச்சிருக்கு அந்த இது முழுக்க. எல்லா இடத்துலயும் ரெட்டா தான் இருக்கும். தங்கமே தெரியாது. அவன் அப்புறம் தண்ணியில் நினைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி கருப்பு கலரே வரும் அதுக்கு. அப்போ அது எப்படின்னா, அக்னிஹி லோகபிண்டே அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எல்லா இடத்துலயும் அந்த இரும்பு கொல்லம்பட்டறையில் அடிக்கிற இரும்பு முழுக்க சேப்பா தான் இருக்கு. ஒரு இடத்துல கூட இரும்பு தெரியல. அந்த மாதிரி இந்த ஆத்ம சைதன்யம் என்னன்னா, இந்த தேகம் முழுக்க பரவி இருக்கான். அந்தக்கரண விருத்தி அபிவியக்த அந்தக்கரண விருத்தி. தஸ்யாம் அபிவியக்த அந்தக்கரண விருத்தி. எப்படி? தப்தைவ லோகபிண்டே அக்னிஹி. என்ன, அந்த ஹீட் செய்யப்பட்ட இரும்பு பிண்டம், ஒரு அயன் பால்ல எப்படி அக்னி பரவி இருக்கோ அந்த மாதிரி இந்த உடம்பு முழுக்க சைதன்யம் பரவி இருக்கே. சைதன்ய ஆபாச ரசவித்தா. ரசவித்தம்னா இந்த ரசம் மாதிரி பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம். அத சேத்தனம்னு சொல்றது. சா க்ஷேத்திரம். அதுவும் எனக்கு தெரியறதே. உடம்புல எந்த இடத்தை தொட்டாலும் என்ன தொடுறோம், அங்க என்னோட உணர்ச்சி இருக்கு. அந்த உணர்ச்சி தான் தேக உணர்ச்சி இருக்கோ இல்லையோ, உடம்பு முழுக்க நம்மளால எந்த இடத்துக்கு வேணா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தியானம் பண்ணு, கண்ணை முடிக்கோ, உன் கால் முட்டியில கவனத்தை கொண்டு போக முடியறதோ இல்லையோ. எப்படி கொண்டு போக முடியறது? என்னோட கனெக்ஷன் இன்டர்னலி நியூரான்ஸ் போகிறது. அதுதான் இங்க தப்தலோக பிண்ட இவன் இங்க ரசவித்தத்துவம்னு சொல்றார். ஏதோ ஒரு விதமாக நீ அதை பயாலஜிக்கலி எப்படி வேணா காரணம் சொல்லு, பட் கனெக்டட்னஸ் இருக்கு. இது தேகம் முழுக்க. என்ன, உள்ளங்கையில உன்னோட அவேர்னஸை கொண்டு போ, அது அதுல அந்த ஃபோக்கஸ் பண்ணுன்னா ஃபோக்கஸ் பண்றோமே. எப்படி பண்றோம்? உன்னுடைய புத்தி அந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கிறதுனால தானே. அப்போ அததான் ரசவித்தத்துவம்னு சொல்ற. இன்ஃபேக்ட் அந்த இது பண்ணும் பொழுது என்னது, அந்த தெரப்பி ஒன்று இருக்கே, சைக்கோ தெரப்பி அப்படின்னு ஒன்று உண்டு. அதுல என்னன்னா, உட்கார வச்சு கண்ணை மூடு அப்படின்னு சொல்லி உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்து ஏரியாவுக்கு உன்னோட அட்டென்ஷனை கொண்டு போய் அதுல ஏதாவது ஒரு இது பண்ணி அதை சால்வ் பண்றது. அது அது ஒரு விதமான தெரப்பி. ஓகே, அது அது ஒர்க் ஆகுதா ஆலையா, அது அவளோட அனுபவத்தை பொறுத்தது, அவளோட நம்பிக்கையை பொறுத்தது. ஆனா அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுல என்ன பண்றோம், நம்மளோட புத்திய அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போய் நிறுத்த ட்ரை பண்றது. அப்போ அந்த ரசவித்தத்துவம் எல்லாம் நம்ம வெறும்ன கை கால் டச் பண்ணா மட்டும் இருக்குன்றது இல்ல. நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் கிட்ட கூட நம்ம புத்தியை உள்ள கொண்டு போக முடியாது. வயத்துக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா எங்க அது பிரச்சனை இருக்கோ, பெயின் இருக்கோ, அதை சுத்தி மைண்ட் எடுத்துன்னு போனா போகிறதே புத்தி. அப்போ அதனாலதான் இங்க தப்த லோக பிண்டே இவ ஆத்ம சைதன்ய ஆபாச ரசவித்தா சேத்தனம். அது சேத்தனம்னு பேரு.
அதுவும் உனக்கு தெரியறது. ஞேயத்வாத் க்ஷேத்திரம். அதனால இந்த உடம்ப பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்றார் பகவான். என்ன இந்திரியங்கள கவர் பண்றார், மனச கவர் பண்றார், புத்திய கவர் பண்றார். அப்புறம் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சா, துவேஷம், எமோஷன்ஸ கவர் பண்றார். அப்புறம் ஜெனரலா அவனோட ஃபீலிங் ஆஃப் சுக துக்கத்த கவர் பண்றார். அப்புறம் உடம்புக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் கவர் பண்றார். இதெல்லாம் எல்லாம் க்ஷேத்திரம் தான். இப்ப என்ன மீதி இருக்கு? ஒண்ணும் இல்ல. திருத்திஹி. திருத்தினா என்னன்னார்? யயா அவசாத பிராப்தானி தேகேந்திரியாணி விஷ்டபிய திரியந்தே. என்ன இந்த தேகம் லயம் ஆனதுக்கு விழுந்ததுக்கு அப்புறமும் எதனால தியாங்கப்பட்டிருக்கோ அதுவுமே ஜேயம்ன்றார். அவசாதம் சைத்தில்யாத்மகம் நாசம் சம்ஸ்தபிய நாசமானதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற விஷயமுமே அதுல சேர்க்கிறார் அவர். அதுவும் க்ஷேத்திரம்தான். என்ன சர்வாந்த கரண தர்ம உபலக்ஷணார்த்தம் இச்சாதி கிரகணம். இச்சா முதலானவை எல்லா விதமான விஷயங்களுக்கும் சேர்த்துக்கோன்ட்டார். என்ன அதான் டீகாக்காரர் நாங்க போல்டு பண்ணிருக்கேனே. இச்சா துவேஷாதீனாமேவ க்ஷேத்திரத்வே காம சங்கல்ப ஸ்ரத்தா ஹிரி பீ இத்தியாதினா. இன்னும் நிறைய எமோஷன்ஸ் இருக்க. நீ வெறும் ஆசை இருப்பு வெறுப்பை மட்டும் சொல்ற. என்ன சங்கல்பம்னு இருக்கு, டெசிஷன் எடுக்கிறது. என்ன ஸ்ரத்தா, என்ன டெடிகேஷன், இந்த மாதிரி பீ ஹிரி, இந்த மாதிரி பயம் முதலானவைகள்லாம் இருக்கே. இதெல்லாம் என்னன்னா அதெல்லாமும் சேர்த்துக்கோப்பா. இது வந்து எல்லா அந்த கரண தர்மத்துக்கும் இச்சாத்வேஷம்ங்கிறது உபலக்ஷணம் தான் அப்படின்னு இங்க சொல்றார். சர்வாந்த கரண தர்ம உபலக்ஷணார்த்தம் இச்சாதி கிரகணம் எதுக்தம் தது உபசம்ஹரதி சொன்னதை கன்க்ளூட் பண்றார். ஏத்த க்ஷேத்திரம் சமாசேன. என்ன கம்ப்ளீட்டா நீ பார்த்தேன்னா இது அதுக்குள்ள எல்லாம் அடங்கிடுறது. சவிகாரம்னு சொல்லிட்ட. விகாரேன சக. இதனுடைய எனி வேரியன்ஸ் இருந்தாலும் அத்தனையும் இதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ். நீ வெறும் வந்து இந்த மகத்து சூக்ஷ்மம் ஸ்தூலம்னு பொதுவா சொல்றமே ஒழிய இது பலவிதமாக மாடிஃபை ஆறுதே. நம்ம வெறும் மாடல்ல வந்து 5 பூதம்னு சொல்லிட்டோம். இந்த 5 பூதத்துக்குள்ள எத்தனை கோடானு 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 கோடி விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விகாரம். சவிகாரம் அதெல்லாம் க்ஷேத்திரம் தான். எஸ்ய க்ஷேத்திர பேத ஜாதஸ்ய சம்ஹதிஹி இதம் ஷரீரம் க்ஷேத்திரமிதி உக்தம். தத் க்ஷேத்திரம் வியாக்கியாதம் மகாபூதாதி பேத பின்னம் திருத்தியர்த்தம். திருத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் க்ஷேத்திரம் தான். இப்ப க்ஷேத்திரத்தை முழுக்க சொல்லி முடிச்சாச்சு. இப்ப க்ஷேத்திரஜனை சொல்லணும். என்ன க்ஷேத்திரஜனை சொன்னாரா? இவர் என்ன பண்ணிட்டார்? நேர அமானித்துவம் அதம்பித்துவம்னு போயிட்டார். என்ன க்ஷேத்திரஜனை பத்தி சொல்ல போறார். என்ன இப்ப 6வது ஸ்லோகம் என்ன? இச்சாத்வேஷ சுகம் துக்கம் தானே சொன்னார். அடுத்தது இங்க அமானித்துவத்துக்கு வர. ஏத ஞானம். எதனுடைய ஞானம்? க்ஷேத்திரஜ ஞானம், க்ஷேத்திரஜ ஸ்வரூபமாகிய ஞானம். என்ன இதெல்லாம் ஞானம். இந்த ஏத்த ஞானம் இது புரோக்தம் அஜ்ஞானம் மதத்தோன்யதா. அதனாலதான் பாஷிகாரர் க்ஷேத்திரஜா வக்ஷமான விசேஷணா. க்ஷேத்திரஜனை சொல்லணும். எப்படி சொல்ல போறாருன்னா எஸ்ய சஹா பிரபாவஸ்ய. க்ஷேத்திர பிரபாவம் சொல்றேன்னு என்ன பிரபாவமோ அதை நான் சொல்றேன் கேளுன்னு தானே ஆரம்பிச்சார். அந்த பிரபாவஸ்ய க்ஷேத்திரஜ்ஞஸ்ய பரிஜானாத் அமிர்தத்துவம் பவதி. எந்த க்ஷேத்திரஜனை தெரிஞ்சுக்கிறதுனால வந்து அமிர்தத்துவம் கிடைக்குமோ. ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி இத்தியாதினா சவிசேஷனம் ஸ்வயமேவ வக்ஷதி பகவான். அதுனா தூ தஞான சாதன கணனம் கணம் அமானித்வாதி லக்ஷணம் யஸ்மின் சதி ஞேய விஜானே யோக்யோ அதிகிருதோ பவதி யத்பர சந்நியாசி ஞானநிஷ்டா உச்சதே தம் அமானித்வாதி கணம் ஞான சாதனத்வாதி ஞான சப்தவாச்சியம் விததாதி பகவான். அப்போ ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமிங்கிறது தானே சொல்ல ஆரம்பிச்சார். எதை நீ தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஞேயஸ்வரூபத்தினுடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ஞானம் கூட இங்க பிரம்ம வஸ்துனுடைய ஞானம் சொல்ல, அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன விதமான குவாலிட்டிஸ் இருந்தால் அந்த ஞானம் சம்பாதிக்க முடியுமோ அதையே இங்க ஞானம்னு சொல்றார். இதுதான் இந்த குவாலிட்டிஸ் தான் முக்கியமா சொல்லப்படுறது. இந்த அமானித்துவம் அதம்பித்துவம், வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சுவாமிஜி வந்து இது சொல்லுவார். அதை பத்தி தனியாவே புக்கு போட்டிருக்கார். என்ன ஒரு வேல்யூக்கு
நீ என்ன வேல்யூ அட்ரிபியூட் பண்ற, வாட் வேல்யூ யூ கிவ் ஃபார் அ வேல்யூ, வாட் இஸ் வேல்யூபிள் டு யூ அப்படின்னு கேட்பார் அவர். அதாவது இந்த வேல்யூன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. வேல்யூங்கிறது ஒரு குணம், நல்ல குணம்ன்றத வேல்யூன்னு சொல்றோம். இன்னொன்னு வேல்யூங்கிறது அதுக்கு என்ன விலை கொடுக்கற நீ அப்படிங்கிற வேல்யூ. அப்போ இந்த குணத்திற்கு நீ என்ன விலை கொடுக்கற, எதுக்கு நீ அதிகமான ஒரு வேல்யூ கொடுக்கற, உயர்வு கொடுக்கறேங்கிறத கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. அந்த அந்த வேல்யூக்கு உனக்கு வேல்யூ இருந்ததுன்னா அப்ப இட் பிகம்ஸ் a வேல்யூ, தட் வேல்யூ பிகம்ஸ் வேல்யூபிள் டு யூ அப்படிம்பாரு. ஸோ அந்த அந்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ்ல இந்த அமானித்வாதி குணங்கள் தான் விசேஷமாக எடுத்து பேசுவார் சுவாமிஜி. இதுல வந்து ஒரு சன்னியாசியினுடைய குணங்கள், ஒரு ஒரு யோகிக்கு என்ன மாதிரி குணங்கள் தேவைங்கிறது இங்க லிஸ்ட் ஆகுது. அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்தி, ரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இங்க வந்து பகவான் சொல்றார். என்ன இதுவுமே வந்து எல்லாத்தையும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு சேர்ல, ஒரு டேபிள்ல வந்து 4 கால் இருக்குன்னா 4 காலையும் பிடிச்சு இழுக்க வேண்டாம். ஒரு காலை பிடிச்சு இழுத்தா மீதி 3 காலும் சேர்ந்து தானா வந்துருங்கிற மாதிரி, இங்க ஒரு குணத்தை சரியா புரிஞ்சுட்டு அதுல நின்னாலே மத்ததெல்லாம் சேர்ந்து வந்துரும் அப்படிங்கிறதுதான் இந்த ரிஜுத்துவம். ஆனா உண்மையே சொல்லணும்னா அது ஒரே குணம் தான் ஹரிச்சந்திரனுக்கு காமிக்கப்படுறது. அந்த சத்தியபாஷணம்ன்ற ஒன்னே அவனை மோட்சத்துக்கு எடுத்துன்னு போறதுன்னு காமிக்கிறது. என்னன்னா ஒரு குணம் இருந்தா மத்தது தானா சேர்ந்து வந்துடுறது. இருந்தாலும் இத்தனை குணங்களும் இங்க பகவான் வந்து லிஸ்ட் பண்ணி சொல்ல போறார். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.